19(1)(a) அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வந்து தெளிவாக இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள்ல தெளிவாக கொடுத்திருக்கிறது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை எக்ஸசைஸ் பண்ண திரு ஏஆர் ரஹ்மானுக்கு இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விதமான தாக்குதல் வந்து இவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அடுத்த நாளே அதை மிக முக்கியமாக அவர் வந்து ரிட்டாலியேட் பண்ணி அதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோவையும் கொடுத்திருந்தார். எனது தேசத்தின் மேல அன்பு வச்சிருக்கிறத யாரும் கொஸ்டின் எழுப்ப முடியாது. நான் மிக முக்கியமாக பல்வேறு படங்களுக்கு, இந்தியாவை ஒன்றிணைக்கக்கூடிய பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன் அப்படின்னு. நிஜமாக அது உண்மைதான். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஹான்ஸ் சிம்மரோட அவர் ஒரு ஜூவாக இருக்கிறார், நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறேன், இருந்தாலும் நாங்கள் இந்துவோடைய எப்பிக்கான ராமாயணத்துக்கு இசையமைக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் தான் திரு ரஹ்மான் அவர்கள். India's first multicultural virtual band and the honor of scoring Ramayana alongside Hans Zimmer. Each journey has strengthened my purpose. திரு ரஹ்மான் அவர்களுடைய பேட்ரியாட்டிசத்தையும் அவருடைய தேசபக்தியையும் நம் திருப்பி கேள்வி எழுப்பி கொண்டே வர்றதுல எந்த விதமான நியாய தர்மங்களும் இருக்காது அப்படிங்கிறதான் நம்மளை போன்றவர்கள் பார்வை. ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்துல அந்த கம்யூனல் ஆங்கிளாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட வேண்டியது பிபிசியினுடைய நோக்கமாக இருந்திருக்கும், பிபிசி ஏஷியாவினுடைய ஹாரூன் ரஷீதோட நோக்கமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் மூலியமாக என்ன வரணும்னு நம்ம நினைக்க முடியும். அவர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை இன்றைய சூழல்ல தேவையான சமயத்துல இன்றைக்கு 2014 ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்தாக மாற்றி விடலாம் அப்படிங்கிறது அவர்களோட திண்ணமான நம்பிக்கையாக இருக்கும். அதற்கு திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பதில் வந்து ஒட்டுமொத்தமாக ப்ளோன் அவுட் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் அப்படின்னு என்போம். அதே போல ஊதி பெரிதாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.